வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதாவது நல்லா சுறுசுறுப்பா ஏதாவது செய்யணும்னு பிளான் பண்ணுவீங்க, ஆனா கடைசியில நேரா சோஃபாவுக்கு போய் டிவி ரிமோட்டை தான் தேடுவீங்க. இன்னைக்கு இந்த பொதுவான பிரச்சனைக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டு டிசைனே உங்க மூல ஆற்றலையும் வேலை செய்யற திறனையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இது எப்படி நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, நம்ம வீடுகளை நம்ம பாக்குற விதத்திலேயே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு பக்கம் செயலற்ற பொழுதுபோக்கு மண்டலம், அதாவது டிவி பாக்குறதுக்கும் சும்மா சோம்பலா உட்கார்ந்துருக்கிறதுக்குமே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு இடம். இன்னொரு பக்கம் உயர் செயல்திறன் மண்டலம். இது நம்மளை கிரியேட்டிவா யோசிக்க வைக்க, நம்ம அறிவை வளர்த்துக்க, நம்ம நல்லா இருக்கணுங்கிறத மையமா வச்சு வடிவமைக்கப்பட்டது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்மள பலரோட வீடுகள் முதல் வகையில தான் இருக்கு. Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. சரி, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு பாப்போம். இதோட பேரு சோஃபாவை மையப்படுத்திய பொறி. இது நாம நினைக்கிறத விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க வேலை முடிஞ்சு டயர்டா வீட்டுக்குள்ள வரீங்க. உங்க கண்ணுல படுற முதல் விஷயம் என்ன? உங்க மூளைக்கு அந்த ரூம் கொடுக்கற முதல் கமெண்ட் என்ன? அது நேரா சோஃபால போய் உட்காந்து டிவி பாருங்கிறது தான். அந்த ரூமோட மொத்த கவனமும் டிவியும் சோஃபாவும் மேல இருக்கும்போது இது நடக்கிறத தவிர்க்கவே முடியாது. இந்த அனலாஜி எவ்ளோ பவர்ஃபுல் பாருங்க. ஒரு பெரிய எல் ஷேப் சோஃபா நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. அது நம்மளோட சுறுசுறுப்பையும் உற்பத்தி திறனையும் அப்படியே உள்ள இழுத்துடும். ஒரு ரூம் உருவாக்குவதற்காக இல்லாம வெறும் நுகர்வதற்காக மட்டுமே டிசைன் செய்யப்பட்டிருந்தா அங்க வாழ்றவங்களோட எனர்ஜி லெவல் அவங்களுக்கே தெரியாம குறைஞ்சு போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான விஷயம் விஷுவல் கிளட்டர், அதாவது பார்வை இரைச்சல். இது எப்படி நம்ம மூளை ஆற்றல சைலண்டா உறிஞ்சுதுன்னு பார்க்கலாம். விஷுவல் கிளட்டர்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம கண்ணுல படுற தேவையில்லாத பொருட்கள், சுவத்துல மாட்டியிருக்கிற நிறைய போட்டோஸ், ஷோகேஸ்ல இருக்கிற பொம்மைகள், அங்கங்க தொங்குற வயருங்கள்னு எது வேணாலும் இருக்கலாம். நாம பார்க்கலன்னு நினைச்சாலும் நம்ம மூளை நம்ம கண்ணுக்கு பக்கவாட்டுல தெரியுற எல்லாத்தையும் தொடர்ந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்? நம்ம சுத்தி நிறைய பொருட்கள் சதறி கிடந்தா நம்ம மூளை அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண தன்னோட எனர்ஜிய செலவழிக்குது. இதனால சீக்கிரமாவே முடிவெடுக்கும் சோர்வு அப்படின்னு சொல்ற ஒரு விதமான மனச்சோர்வு வந்துடும். இதனாலதான் ஒரு கசகசப்பான ரூம்ல இருந்தா நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் ஒரு ஆங்கர் பாயிண்ட், அதாவது ஒரு நங்கூர புள்ளிய உருவாக்குறது. இது நம்ம மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக். ரொம்ப சிம்பிள். உங்க ரூம்ல ஒரு சுவர இல்லனா ஒரு திசைய எந்த பொருளும் இல்லாம காலியா வைங்க. இல்லையா, ஒரு சின்ன செடிய மட்டும் வைங்க. நீங்க அந்த இடத்த பார்க்கும்போது வேற எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாததால உங்க மூளைக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இது உங்க கவனத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும். அடுத்து நாம பார்க்க போறது வீட்டு வடிவமைப்போட இன்னொரு முக்கியமான அம்சம், இயற்கை ஒளி. இத நாம சரியா பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறது நம்மளோட எனர்ஜி லெவல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க செய்யற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஜன்னலுக்கு முதுகு காட்டிக்கொண்டு உட்கார்ந்து வேலை செய்யறது. இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெரியது. பகல் நேரத்துல சூரிய ஒளி உங்க கண்ணுல படலன்னா உங்க மூளையோட பாடி கிளாக், அதாவது சர்க்காடியன் ரிதம் குழம்பிடும். இதனால மத்தியான நேரத்துல தூக்கம் வரும், ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். இதுக்கு தீர்வு தான் பயோஃபிலிக் டிசைன், அதாவது இயற்கையோட நம்மள இணைச்சுக்கிற மாதிரி நம்ம வீட்டை வடிவமைக்கிறது. நீங்க வேலை செய்யற இடத்த ஜன்னல பார்த்த மாதிரி அமைச்சு பாருங்க. இது உங்களை நாள் முழுக்க புத்துணர்ச்சியோட வச்சிருக்கும். சரி, இதுவரைக்கும் பிரச்சனைகளை பார்த்தோம். இனி தீர்வுகளை பத்தி பேசலாம். நம்ம வீட்டை எப்படி ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் சோனா மாத்துறதுன்னு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட்டை இப்ப பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல். அதாவது நாம எப்பவுமே சுலபமான வழியை தான் தேர்ந்தெடுப்போம். நம்ம வீட்ல பொருட்களை எப்படி வச்சிருக்கோமோ அதுதான் நம்ம பழக்க வழக்கங்களையே தீர்மானிக்குது. உங்க ரூமோட அமைப்பு நல்ல பழக்கங்களுக்கு உதவலாம், இல்லனா தடையா கூட இருக்கலாம். உங்க வீட்டு டிசைனே உங்களை நல்ல பழக்கங்களுக்கு தூண்டணும். உதாரணத்துக்கு, டிவி ரிமோட்டை கண்ணுல படாத மாதிரி ஒரு டிராயருக்குள்ள வைங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களையோ இல்ல லேப்டாப்பையோ சோஃபா பக்கத்திலேயே கைக்கு எட்டுற தூரத்துல வைங்க. யோசிச்சு பாருங்க, ரிமோட்டை தேடி எடுக்கிறத விட கையில இருக்கிற புத்தகத்தை எடுக்கிறது சுலபமா இருந்தா நம்ம மூளை தானாவே புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா?
உங்க வீட்டை ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் சோனா மாத்த இதோ ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான். முதல் படி உடனடி மாற்றம். சோஃபாவை டிவிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல வைங்க. 2வது படி ஆக்டிவ் ஜோன் உருவாக்குறது. ஜன்னல் பக்கத்துல ஒரு சின்ன டேபிள் சேர் போட்டு வேலை செய்ய ஒரு இடத்தையும், சோஃபா இருக்கிற இடத்த பேசுறதுக்கும் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் பயன்படுத்துங்க. 3வது படி இது ஒரு பெரிய மாற்றம். இனிமே வீடு கட்டும்போதோ புதுப்பிக்கும் போதோ டிவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இயற்கை ஒலிக்கும் நல்ல காற்றோட்டத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாற்றம் உங்க குடும்பத்தோட சிந்தனையையும் செயல்திறனையும் மொத்தமா மாத்தும். கடைசியா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடுங்கிறது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இல்ல, அது உங்க மனசோட ஒரு பிரதிபலிப்பு. ஒரு குழப்பமான கசகசப்பான வரவேற்பறை உங்களை டயர்டா தான் ஆக்கும். உங்க மனத்தெளிவுக்காக உங்க வீட்டை மாத்துங்க. இந்த விளக்கத்தை இந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். யோசிச்சு சொல்லுங்க, உங்க வீட்டின் உண்மையான சென்டர் பாயிண்ட் எது? அது வெறும் பொழுதுபோக்குக்கான ஒரு கருவியா, இல்ல உங்க வளர்ச்சிக்கும் உங்க குடும்பத்தோட நலனுக்கும் உண்டான ஒரு இடமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.